Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெல் நிறுவனம் உத்தரப்பிரதேஷ் இவங்க பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? என்னென்ன ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 20 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா 17 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் குரூப் பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி, சிவில் இன்ஜினியரிங் 10 வேகன்சி, டோட்டலாக 67 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 இயர் ட்ரைனிங், ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 17,500 உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான தேதிகள் பார்த்தீங்கன்னா 11 டிசம்பர் 2024 அன்றைக்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 25 டிசம்பர் 2024 தான் லாஸ்ட் டேட்டு. இதுக்கு ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஇபிடெக் அவங்க சொன்ன அந்த டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇபிடெக் ரெகுலர் ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். அதுவும் 31/12/2021 இந்த டேட்டில் கரெக்டாக நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்குள்ளே முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 25 வயசு தான் அப்பர் ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடிக்கு 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஷெடியூல் பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நேட்ஸ் எஜுகேஷன் அந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லொக்கேஷன்ஸ் தான் நீங்கள் இன்டர்வியூ போகிற மாதிரி இருக்கும். அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இந்த குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் 2024 சரிங்களா? திங்கக்கிழமை அன்றைக்கி தான் இன்டர்வியூ டேட்டு. இன்டர்வியூ வென்யூமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் அந்த அட்ரஸ் ரீச் ஆன உடனே இந்த வென்யூக்கு போகணும். ஓகேங்களா? ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வென்யூக்கு போகணும். அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 2024 தான் இன்டர்வியூ டேட்டு. நீங்களும் அதே ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் வென்யூ தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ போகிறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு nats.education.government.in அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ப்ளஸ் ஒரிஜினலோட எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த nats.education.government.in வெப்சைட்டில் நீங்கள் 25 டிசம்பர் 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃப்ரெஷ் கேண்டிடேட் தான் அப்ளை பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏற்கனவே அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சவங்க இல்லை அப்ரெண்டிஸ்ஷிப் போயிட்டுருக்கலாம் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களுக்கு வேணால் அதாவது சார்ஜபிள் பேசிஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செலக்ட் ஆன கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் ஜாயினிங்க்கும் அவங்க ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடியில் நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது அப்ரெண்டிஸ்ஷிப் மட்டும் தான், எந்த விதமான ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் அகாடமிக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜ் மார்க் பேஸ் பண்ணி தான் நாங்கள் செலெக்ஷன் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் பண்ணுறது nats.education.government.in எப்படி என்ரோல்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணும்போது அட்டஸ்டட் காப்பிலாம் அலோடு கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஒரிஜினல் தான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த nats.education.in அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி, யூசர் ஐடி, பாஸ்வேர்டெலாம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்குமே தனியாக ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ்லாம் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் ஆன்லைனில் இந்த nats.education. அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இது அந்த இன்டர்வியூக்கு போகிறீங்க இல்லையா, அங்கே எடுத்துகிட்டு போகணும். இது கூடவே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பி அப்புறம் ஒரிஜினல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இங்கே ஃபோட்டோ ஓட்டிட்டு இங்கே கேட்குற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டேட்டுக்கு இன்டர்வியூ போகணும். ஓகேங்களா? அந்த கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா 30 டிசம்பர் 2024 இன்டர்வியூ. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை சிவிலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 31 டிசம்பர் 2024 தான் இன்டர்வியூ டேட். சரிங்களா? ஆனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் 25 டிசம்பர் 2024 தான் லாஸ்ட் டேட். அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கிற பெல் நிறுவனம் அறிவிச்சிருந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் கிளியராக பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.